ஹேய் பிரைஸ் தி லார்ட். நான் இந்தியாவிலிருந்து அப்போஸ்தலன் கிருபாகரன் உங்களோடு பேசுகிறேன். நான் தேவனுடைய சமூகத்திலிருந்து இன்றைக்கு கர்த்தருடைய மகிமையை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். இன்றைக்கு ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்திலே வருகிற கர்த்தருடைய மகிமையை குறித்து நாம் பார்க்க போகிறோம். வசனம் 1 பாருங்கள். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இந்த வசனத்துல உதிக்கும் மகிமையை பத்தி பேசுது. கர்த்தருடைய மகிமை உன்மேல உதிக்குது. 2வது வசனம் பாருங்க. இதோ இருள் பூமியும் காரில் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் கர்த்தர் உன்மேல் உதிப்பார், அவருடைய மகிமை காணப்படும். வசனம் 1 உதிக்கும் மகிமை பத்தி பேசுது. வசனம் 2 காணப்படும் மகிமை. உதிக்கும் மகிமை வேறு, காணப்படும் மகிமை என்பது வேறு. அடுத்தது பாருங்களேன். வசனம் 7. கேதாரின் ஆடுகள் எல்லாம் உன்னிடத்தில் சேர்க்கப்படும், நெபயோத்தின் கடாக்கள் உன்னை சேவித்து அங்கீகரிக்கப்பட்டதாய் என் பலிபீடத்தில் ஏறும், என் மகிமையின் ஆலயத்தை மகிமைப்படுத்துவேன். சோ இந்த மகிமைக்கு பேரு மகிமைப்படுத்தும் மகிமை. வசனம் 1 என்ன பார்த்தீங்க? கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்ததுன்னு பார்த்தோம். வசனம் 2 என்ன பார்த்தோம்? உதிக்கும் மகிமையிலிருந்து காணப்படும் மகிமைக்கு பார்த்தோம். காணப்படும் மகிமை. வசனம் 7 பாருங்களேன். என் ஆலயத்தை மகிமைப்படுத்துவேன். இந்த மகிமைக்கு பேரு மகிமைப்படுத்தும் மகிமை. சொல்லுங்க பார்க்கலாம். 1, கர்த்தர் உன்மேல் உதிப்பார், கர்த்தருடைய மகிமை உன்மேல் காணப்படும். காணப்படும் மகிமை. அடுத்த வசனம் 2 காணப்படும் மகிமையிலிருந்து, இந்த உதிக்கும் மகிமையிலிருந்து காணப்படும் மகிமைக்கு வரும். வசனம் 7 என் ஆலயத்தை மகிமைப்படுத்தும் மகிமை. சரிங்களா? இப்ப 13வது வசனம் பாருங்க. அதாவது ஓகே, 13வது வசனம் பாருங்க. என் பரிசுத்த தலத்தை சிங்காரிக்கும்படி லீபனோனின் மகிமை. சொல்லுங்க, லீபனோனின் மகிமை. தேவதரு விருட்சங்களும் பாய்மர விருட்சங்களும் புன்னை மரங்களோடு கூட உன்னிடத்திற்கு கொண்டு வரப்படும், என் பாதஸ்தானத்தை மகிமைப்படுத்துவேன். இந்த வசனத்துல பாருங்க 2 மகிமையை சொல்லியிருக்கு. 1 லீபனோனின் மகிமை. வசனம் கடைசியில பாருங்க, என் பாதஸ்தானத்தை மகிமைப்படுத்துவேன். அப்ப லீபனோனின் மகிமை என்பது வேறு, பாதஸ்தானத்தை மகிமைப்படுத்தும் மகிமை என்பது வேறு. சரிங்களா? இது என்ன மகிமை? 2 மகிமை. முதல்ல வசனம் என்ன பார்த்தோம்? எழும்பி பிரகாசி, உன் வழி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது, உதிக்கும் மகிமை. 2வது காணப்படும் மகிமை. வசனம் 7 மகிமைப்படுத்தும் மகிமை. வசனம் 13 லீபனோனின் மகிமை. 13 கடைசியில என்ன மகிமையை பத்தி பேசி இருக்குது? என் பாதஸ்தானத்தை நான் மகிமைப்படுத்துவேன். 5 மகிமையை பார்த்துட்டோமா? இப்ப பாருங்களேன் 19வது வசனம் பாருங்களேன். இனி உன் சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாயிராமலும் சந்திரன் தன் வெளிச்சத்தினால் உனக்கு பிரகாசியாமலும் கர்த்தரே, கர்த்தரே நித்திய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு மகிமை. கவனிங்க கவனிங்க கவனிங்க. இந்த மகிமை தேவனே நமக்கு மகிமையா இருப்பது. வண்டர்ஃபுல். யோசிச்சு பாருங்க. உதிக்கும் மகிமை, காணப்படும் மகிமை, தேவாலயத்தின் மகிமை, பாதஸ்தான மகிமை, மகிமை லீபனோனின் மகிமை. இந்த இடத்துல பாருங்க 6வது மகிமை, கர்த்தரே உனக்கு மகிமை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி காட். கர்த்தரே உனக்கு மகிமை, கர்த்தரே உனக்கு மகிமை, கர்த்தரே உனக்கு மகிமை.
20வது வசனம் பாருங்க. உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை, உன் சந்திரன் உனக்கு மறைவாவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். கவனிங்க 21வது வசனம். உன் ஜனங்கள் யாவரும் நீதிமான்களும், என்றென்றைக்கும் பூமியை சுதந்திரித்துக் கொள்ளும் குடிகளும், நான் நட்ட கிளைகளும், நான் மகிமைப்படும்படி என் கரங்களின் கிரியைகளாயிருப்பார். அப்ப கரங்களின் கிரியாகிய மகிமை சொல்லுங்க பார்க்கலாம். என்னென்ன மகிமை? வசனம் 1ல என்ன பார்த்தோம்? கர்த்தரே உன்மேல் உதிப்பார். கர்த்தரே 1வது வசனம் என்ன சொல்லுது? கர்த்தருடைய மகிமை உன்மேல் காணப்படும், உதிக்கும். 2வது வசனத்துல கர்த்தருடைய மகிமை உன்மேல் காணப்படும், 2 மகிமையாச்சா? 7வது வசனத்துல பாருங்க என்ன மகிமை பற்றி சொல்லிருக்கு? என் ஆலயத்தை மகிமைப்படுத்துவேன். எத்தனாவது மகிமை? 3வது மகிமையா? ஓகே, நோட் பண்ணிக்காங்க. அடுத்தது 19வது வசனம். இனி உன் சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாயிராமலும், கர்த்தரே உனக்கு, சொல்லுங்களேன், கர்த்தரே உனக்கு மகிமையும் வெளிச்சமாயிருப்பார். கர்த்தரே 13வது வசனத்துல பாருங்க, பாதஸ்தான மகிமை. 13வது வசனத்தை இறுதி பகுதியில பாருங்க, என் பாதஸ்தானத்தை நான் மகிமைப்படுத்துவேன். இப்படி மகிமை குறித்து இந்த அதிகாரத்துல நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஓகேங்களா? இன்னைக்கு நம்ம 1வது வசனத்தை மட்டும் நான் தியானிக்க போறோம். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. கவனிங்க, கர்த்தருடைய மகிமை உங்கள் மேல் உதிக்கவில்லை, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இது என்ன மகிமை அப்படின்னு கேட்டீங்கன்னா, இனி வரைக்கும், அதாவது இதுவரைக்கும் நீ இயேசுவை குறித்து அறிந்திருக்கிற அறிவு இனி வரும் காலங்களில் ஒரு பிரத்யேக அறிவாக உனக்கு மாறப்போகுது. இயேசு கிறிஸ்துவை குறித்த தனிப்பட்ட வெளிப்பாடே மகிமை. இதுவரை நீ அறிந்திராத விதத்தில் தேவனை அறிந்து கொள்ளப் போகிறாய். இதுவரை நீ அறிந்து கொள்ளாத விதத்தில் தேவனை அறிந்து கொள்ளப் போகிறார். அததான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய மகிமை உங்கள் மேல் உதிக்கவில்லை, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதிக்கிறது. இதனுடைய அர்த்தம் என்ன? இதனுடைய நோக்கம் என்ன? ஒரு பிரத்யேக வெளிப்பாடுகளை கர்த்தர் உனக்கு தருகிறார். ஒரு பிரத்யேக கிருபையை கர்த்தர் உனக்கு தருகிறார். பிரத்யேக வல்லமையை கர்த்தர் தருகிறார். பிரத்யேக ஆசீர்வாதங்களை தருகிறார். இது நாள் வரைக்கும் திருச்சபை காணாத ஒரு வெளிப்பாட்டை கர்த்தர் உனக்கு தருகிறார். திருச்சபைக்காக இது நாள் வரைக்கும் நீ பெரிய அசைவை காணாத அசைவை உன் மூலமாய் கர்த்தர் உனக்கு தரப்போகிறார். முதலாவது கர்த்தருடைய மகிமை நீ காணப்போகிறாய். இது நாள் வரை இல்லாத ஒரு மகிமை உன் ஊழியத்திலும், உன் குடும்ப வாழ்க்கையிலும், உன் பொருளாதாரத்திலும், உன்னை தனிப்பட்ட விதத்திலும் கர்த்தருடைய மகிமை உதிக்கிறது. கர்த்தருடைய மகிமை உதிக்கிறது. கர்த்தருடைய மகிமை உதிக்கிறது. மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் நீங்க படிக்கலாம், 14வது வசனத்திலிருந்து படிக்கலாம். இருளிலே இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் திசைகளிலே உட்கார்ந்திருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் உதித்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது அல்லவா? அப்படிப்பட்ட ஒரு பிரத்யேக ஒரு ரெவலேஷன், பிரத்யேக ஒரு மகிமை உன்னை மூடுகிறது. வசனம் 1 கவனிங்க. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இந்த மகிமைக்கு ஒரு பெரிய நோக்கம் இருக்குது. இந்த மகிமைக்கு ஒரு பெரிய நோக்கம் இருக்குது தேவ ஜனமே. இந்த மகிமை தான் உன்னை எழச் செய்ய போகுது. நீ எந்த இடத்துல தோல்வியிட்டு இருக்கிறாயோ அதே இடங்களிலே
கர்த்தருடைய மகிமை உன்னை எழும்பி நிற்க வைக்க போகிறது. நீ எங்கு தோற்கடிக்கப்பட்டிருக்கிறாயோ அந்த இடத்துல கர்த்தருனை நிமிர பண்ண போகிறார். எழும்பி பிரகாசிக்க கர்த்தருடைய மகிமை உன்மேல் வருகிறது. கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதிக்கிறது. அதான் சொல்லியிருக்கு பாருங்க, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. அப்போ ஒளி மகிமை, ஒளி மகிமை, ஒளி மகிமை. எல்லோரும் மீது அல்ல, உன் மீது, உன் மீது கர்த்தருடைய மகிமை உதித்தது. தேவஜனமே, நான் ஒண்ணு சொல்லட்டா, பேதுரும் யோவானும் தேவாலயத்துக்கு நடந்து போறாங்க. தேவாலயத்துல எத்தனையோ பிச்சைக்காரங்க இருந்திருப்பாங்க இல்லையா? ரோட்ல எத்தனையோ பிச்சைக்காரங்க இருக்கிறாங்க. ஆனா பவுல் இல்ல பேதுரும் யோவானும் தேவாலயத்திலே பிச்சை கேட்கிற உட்கார்ந்திருக்க ஒரு பிச்சைக்காரன் தேவாலயத்திலே பிரவேசிக்கிற பேதுருவையும் யோவானையும் பார்த்து பிச்சை கேட்கிறார். சார், நீங்க பிச்சை எப்படி சார் கேட்பீங்க சொல்லுங்க? அம்மா தாயே ஏதாவது கொடுங்க அப்படிதானே கேட்போம். ஆனா இந்த பிச்சைக்காரன் என்ன கேட்கிறான்? வெள்ளியும் பொண்ணும் கேட்கிறானா? சோறு கேட்கல சார். பாக்குற பார்வையிலே பேதுருக்கும் யோவானுக்கும் தெரிஞ்சிருச்சு. அதனாலதான் சொல்றான் அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்துல, வெள்ளியும் பொண்ணு எங்கள்கிட்ட இல்ல. அப்ப மத்த பிச்சைக்காரனுக்கு இவனுக்கு என்ன சார் வித்தியாசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மத்த பிச்சைக்காரங்க எல்லாம் வயிறு நிரம்பினா போதும்னு நினைச்சான். ஆனா இவன் பிச்சை கூட வெள்ளியும் பொண்ணையும் கேட்கிறான். சார், நீங்க ஏன் சார் தேவனத்துல போய் எல்லாம் கேட்க கூடாது? ஒரு பிச்சைக்காரனே வெள்ளியும் பொண்ணும் கேட்பானே, ஆனால் தேவனுடைய பிள்ளையே, வெள்ளியும் பொன்னையும் கர்த்தர் உனக்கு தர ஆயத்தமாயிருக்கிறார். ரோமர் 10:12 சொல்லுகிறது, யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசம் இல்லை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர். நீ ஐஸ்வர்யனாகும்படி இயேசு தரித்திரரானார். நீ ஐஸ்வர்யனாகும்படி இயேசு தரித்திரரானார். நீ ஐஸ்வர்யனாகும்படி இயேசு தரித்திரரானார். நீ ஆசீர்வாதமாய் இருக்க தேவன் சிலுவையிலே பலியானார். ஐஸ்வர்யம் உன்னுனக்கும் உனக்கும் நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் உடையது என்று லேயாள் சொல்லவில்லையா? ராகேல் சொல்லவில்லையா? இந்த ஐஸ்வர்யம், என் தகப்பனுடைய ஐஸ்வர்யம் நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் உண்டாது என்று லேயாளும் ரேகாலும் சொன்னார்களே. அவர்களுக்கு இருக்கிற இந்த நுண்ணறிவு உனக்கு இல்லையா? ஏன் இல்லை? மகிமை உதிக்கல, அதனால உனக்கு இந்த அறிவு இல்லை. ஆனா இந்த பிச்சைக்காரனுக்கு இருந்துச்சு பாருங்க, வெள்ளியும் பொண்ணும் என்கிட்ட இல்ல, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசனாகிய இயேசுவின் நாமத்தினாலே எழுந்து நடன்னு சொன்ன பொழுது பைபிள் சொல்லுது, நடந்து, சொல்லுங்க, நடந்து குதித்து துதித்து தேவாலயத்துக்குள்ள பிரவேசிச்சான். அப்ப எத்தனையோ பிச்சைக்காரங்கள் இருந்தப்ப ஏன் இந்த பிச்சைக்காரன் மேல மட்டும் ஒரு கிருபை வரணும், அவன் எந்திரிச்சு நடக்கணும், குதிக்கணும் அப்படின்னு சொன்னா, நீங்க 14வது வசனத்திலிருந்து படிச்சு பாருங்க. வேதம் சொல்லும், அவரால் உண்டாகிய விசுவாசமே நீங்க எல்லாத்துக்கும் முன்னால, உங்க எல்லோருக்கும் முன்னால இந்த சர்வ சுகத்தை இவனுக்கு கொடுத்துச்சு. அப்ப பாருங்க, பிச்சைக்காரங்க எத்தனையோ பிச்சைக்காரங்களோட பிச்சைக்காரனாதான் இவனு இருந்தான். ஆனா அவன் ரொம்ப நாள் இருக்கல, அவனுக்குள்ள ஒரு விசுவாசம் இருந்துச்சு. அவரால் உண்டாகிய விசுவாசம் அவராலே கனப்படுத்தப்படும். விசுவாசிக்கிற நீ, நான் தேவனுடைய மனுஷனாய் சொல்றேன், நீ அநேக நேரங்கள்ல ரோட்ல உட்கார மாட்டேன். இனி நீ ரோட்ல நிக்க போறது இல்ல, பிச்சை எடுக்கிற நிலம் வாழ்க்கையில வருவது இல்ல. பிச்சைக்காரனா உட்கார்ந்து இருந்தான், ஆனா அவனுக்குள்ள ஒரு விசுவாசம் இருந்தது. அவரால் உண்டாகிய விசுவாசம் இந்த சர்வ சுகத்தை இவனுக்கு கொடுத்தது. தேவனுடைய பிள்ளையே, ஒன்றை நீ புரிந்து கொள், ஒன்றை நீ விளங்கிக் கொள், அதுதான் கர்த்தருடைய மகிமை. கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது பாருங்க. அந்த ரெவலேஷன் அவனுக்கு சுகத்தை கொண்டு வந்தது. ரெவலேஷன் அவனை பிரகாசிக்க வச்சது. சங்கீதம் 27:10 சொல்லுது, உன் தகப்பனும் உன் தாயும்
உன்னை கைவிட்டாலும் கர்த்தர் உன்னை சேர்த்துக் கொள்வார். தேவன் உன்னை மறந்து விடுவாரோ? தேவன் உன்னை நினையாமல் இருப்பாரோ? எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 10-11 வசனங்கள் சொல்லுகிறது, அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு தேவன் அநீதிக்காரன் அல்ல. உன்னை எழுந்து பிரகாசிக்க செய்ய கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதிக்கிறது. இதுவரை இல்லாத விதங்களிலே நீ தேவனை காணப்போகிறாய். இதுவரை இல்லாத விதங்களிலே உன் ஜெபங்களுக்கு பதில் வரப்போகிறது. இதுவரை நீ காணாத ஆசீர்வாதங்கள் நீ காணப்போகிறாய். எத்தனையோ ஸ்திரீகள் யோவான் 4ஆம் அதிகாரத்தில் உண்டு. சமரியா பெண்ணிடத்துல கர்த்தர் பேசினாராம். வேதம் சொல்லுகிறது, மேசியா வருவார் என்று அறிந்தேன், அவர் வந்து நமக்கு போதிப்பார். அவள் யார்? அவள் காலத்திலே அவள் மேசியாவை எதிர்பார்த்து கொண்டிருந்தாள். மேசியாவை குறித்து ஒரு நுண்ணறிவு இருந்தது. மேசியாவே வந்து அவரோடு பேசினார். தேவ ஜனமே, கர்த்தருடைய மகிமை உன்னை அடுத்த கட்டத்துக்கு அழைக்கிறது. தேவனை அறிகிற அறிவுக்கு. யோவான் 17:3 சொல்லுகிறது, ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் உம்முடைய குமாரனாகிய கிறிஸ்துவை அறிகிற அறிவே நித்திய ஜீவன். அவரை அறிகிற அறிவிலே நான் உலகத்தின் எல்லா காரியங்களும் கடந்து போகிறோம். இந்த உலகத்திலே தோல்விகள் நம்ம வாழ்விலே இல்லை. காரணம் 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14வது வசனம் சொல்லுகிறது, ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. எங்களை எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணின தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 41:11 சொல்லுகிறது, சத்துரு என் மேல் ஜெயம் கொள்ளாததினால் நீர் என் மேல் அன்பா இருக்கிறீர் என்பதை நான் அறிந்து கொண்டேன். நெருக்கத்தில் இருக்கிற கர்த்தருக்கு விசாலத்தை உண்டாக்குகிறார். கர்த்தருடைய மகிமை அதை செய்யும். அதுதான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய மகிமை உன் மீது காணப்படும். உன் ஜெபத்துல கர்த்தருடைய மகிமை நீ பார்க்க போகிறாய். உன் ஊழியங்களிலே இதுவரை இல்லாத மகிமையை பார்க்க போகிறார். உன்னுடைய பண காரியங்களிலே இதுவரை இல்லாத ஒரு மகிமையை பார்க்க போகிறார். கணவன் மனைவி உறவுகளிலே, குடும்ப உறவுகளிலே இதுவரை இல்லாத ஆசீர்வாதங்களை கர்த்தருக்கு கட்டவிழ்க்கிறார். அதற்குத்தான் கர்த்தர் தனது அறிவாகிய ஒளியை, தமது மகிமையாகிய ஒளியை உன் மீது வரப்பண்ணுகிறார். எனவேதான் வேதம் சொல்லுகிறது, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. உதிக்கும் மகிமை, பிளாஷ் ஆகும் மேல கர்த்தருடைய மகிமை. நாம் ஜெபம் செய்வோமா? கிருபை நிறைந்த கர்த்தாவே, இவர்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். இவர்கள் ஊழியங்கள், இவருடைய குடும்பங்கள், இவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை இதுவரை இல்லாத விதத்தில் தேவனை அறிந்து கொள்ளத்தக்கதாக கிருபை செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஆசீர்வதியும் பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெப உதவிகள் மற்றும் சிறப்பு காணிக்கை அனுப்புகிற விருப்பமுடைய கர்த்தருடைய பிள்ளைகள் 95 430 44 22 9 என்ற எண்ணிற்கு உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் உங்கள் சிறப்பு காணிக்கையிலும் நீங்கள் அனுப்பலாம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.